சுவாமியே சரணம் ஐயப்பா. I am sorry ஐயப்பா. நான் உள்ள வந்தா சுவாமியே I am sorry ஐயப்பா. நான் உள்ள ஐயப்பா ஒரு நிமிஷம்ப்பா. அக்கா இசைவாணி அப்படியே ஓரமா வாணி. கீழ வா. வரமாட்டேன். கீழ வா. வந்தா என்ன அடிப்ப. ஏங்க ஆமா என்ன சொன்ன? I am sorry ஐயப்பா. என்ன சொன்ன? I am sorry ஐயப்பா. அது என்ன லைன்கா பாடுனீங்க? ஐ எம் சாரி ஐயப்பா. உள்ள போனா என்னப்பா? அதான்க்கா நானும் சொல்றேன். உள்ள போனா என்ன? யார் உங்களை தடுத்தா? வேற யாரு? நான் தான். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஓஹோ அவிங்களா நீங்க? இல்ல பாட்ட போடல. கிருவா 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 3 வருஷமா பில்ட் அப் தான் கொடுக்கறாரு. உன்னத்தையும் உடைக்க மாட்டீங்க. கடந்த 5 வருஷமா அந்த அக்கா பாடிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர கோயிலுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா இந்த அக்கா கிருவா 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 கிருவா. அதுல இந்த சர்ச்சையான லைன் வேற. நான் தாடிக்காரர பேத்தி இப்ப காலம் மாறி போச்சு அப்படின்னு. நான் தாடிக்காரன் பேத்தி இப்ப காலம் மாறி போச்சு. வாய மூடா. நல்லா வாயில வந்துரு. களை 8ல தாடிக்காரரை அப்படியே விட்டுட்டாங்க. அக்காவை போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. வாங்கன்னு நம்மளும் சேர்ந்து பொழப்போம். அக்கா நீங்க தமிழ்நாட்டிலே 5 வருஷமா பாடி உங்க டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டீங்களேக்கா. எது? ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா. இப்ப மார்கழி மாசம் ஆரம்பிச்சிருச்சு. இதே குளிர் பயணத்தோட சபரிமலைக்கு போயிட்டு அங்குள்ள பக்தர்களை குளிர்விக்க வைங்க. போங்கக்கா போங்க. அப்ப நாங்களாம் இங்க இருந்து ஃபயர் விடுறோம் உங்களுக்கு. என்ன பாட்டுக்கு? I am sorry ஐயப்பா நான் உள்ள வந்தா என்னப்பா பயம் காட்டி அடக்கி வைக்க. இந்த அக்கா ஐயப்பனை பத்தி மட்டும் பாடல. நடுவுல லேக்கா ஒரு லைனை விட்டுருக்காங்க. அதை கேட்டுவாங்க. நர்ஸான டாக்டரான தான் நானே வளர்ந்து சொல்லிக்குவேன். பாத்தீங்கல்ல இவங்கள சபரிமலைக்கு விடாதனாலதான் இவங்க டாக்டராவும் நர்ஸாவும் ஆகலையா. புடிங்கிருப்ப போட இல்ல கலெக்டராகி கழட்டிருப்பாங்க. அதாவது அக்காவோட டாக்டர் கனவு என்னன்னு பாட்டு வரீங்களா? ஒரு வீடியோ வரும் பாருங்க. நான் சரணே 2 பேரை அடிச்சுக்கலாமா இல்ல இதோட கதையை முடிச்சுக்கலாமா? இந்த அக்கா ஒருத்தரோட ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே, அவர் வேற யாரும் இல்லைங்க. கொஞ்ச நாள் முன்னாடி தாங்க 8ஆம் படிக்கிற குழந்தைகளை வந்து பாட்டு பாடி உள்ள சர்ச்சையாகி பப்ளிக் கிட்ட செருப்படி வாங்கினார்ல, அவர் தான் இவரு. 8வது பாஸ் ஆகிட்டு எடுக்க வேஸ்டம் வாந்திய. பாத்தீங்களா இந்த 2 மூஞ்சும் சேர்ந்து தான் டாக்டர் ஆயிருக்க வேண்டியது. ஆனா ஐயப்பன் கோயில்ல விடாத காரணத்தினாலதான் டாக்டர் ஆக முடியாம போச்சு. பாத்தீங்களா இந்த 2 மூஞ்சுங்களும் சேர்ந்து டாக்டர் ஆனா அந்த ஹாஸ்பிட்டலோட நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த காலை பிடிங்க அசிஸ்டன்ட். நீங்க இந்த காலை பிடிங்க. எனக்கு ஒரு காலு இந்தாங்க நீங்க எத்த பிடிங்க. ஸ்கூல் படிக்கிற பொண்ண தப்பா கமெண்ட் பண்ணி பாட்டு எழுதி பப்ளிக்ட்ட செருப்படி வாங்கினாலாம் சவகாசம் வச்சுக்கிட்டு இவங்க ஐயப்பனோட சடங்க காரி துப்பட்டான்னு சொல்லி அந்த பாட்டுல வரி வச்சிருக்காங்க. இப்ப நான் காரி துப்பட்டா பொம்பலன்னு பாக்குறேன். தீட்டான துப்பட்டாவோ சடங்க காரி துப்பட்டா. அது எப்படிக்கா? தீட்டான துப்பட்டா சடங்க காரி துப்பட்டா அப்படித்தானே? இதே சார்பேட்டை பரம்பரைக்கு வந்து ஒரு காதல் காவியம் இருக்கு. அதை உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். அதை பார்த்துட்டு யார காரி துப்புறங்கிறத நீங்களே சொல்லுங்க. போனோனே மாற்றி முடிச்சிரேன். உன்னை விட்டு போவே போவாது. லவ் பண்ணா மட்டும் போதாது மச்சி. காமம் ரொம்ப முக்கியம். பாத்தீங்களா காதல் மட்டும் முக்கியம் இல்ல, காமம் தான் முக்கியம். அந்த பொண்ண கூட்டு போய் மேட்டர் முடிச்சிரு. சிந்துன்ற பொண்ணை மாசமாக்கி புள்ள கொடுத்துட்டு அவங்க ஆத்தாலையும் மேட்டர் முடிக்க தனியா கூப்பிட்ட ஆளு நீ. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சார்பேட்டை கும்பல் பூமர் கும்பல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க ஐயப்பனோட சடங்க காரி துப்பட்டான்னு பாடுறாங்க. அக்கா பாட்டுல ஒரு வரியில ஒரு அடி அடிச்சிருக்காங்க பாருங்க. கட்ட பறகுது கொட்ட தெரிக்கு. வெக்கப்பட்டு நிக்கணுமா அவன் நெத்தில போட்டு வைக்கணுமா? கஷ்டப்பட்டு நான் படிச்சு குரங்கு கையில சிக்கணுமா? உன்னை எல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. ஃபெமினிசம் பேசுறாங்களா அக்கா? அதாவது எத்தனையோ கஷ்டப்பட்ட பொண்ணுங்க நல்லா படிச்சு முன்னுக்கு வந்து அவங்க லைஃப அவங்க ஃபேமிலி நல்லா பாத்துட்டு இருக்க பொண்ணுங்க கூட இந்த மாதிரி பேச மாட்டாங்க. இந்த சந்துல உட்கார்ற சார்பேட்டை பரம்பரை இருக்கானுங்களே, அவனுங்க தான் இப்படி பேசிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. சரி நான் தெரியாம தான் கேக்குறேன். ஆகணும்னா கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், நர்ஸ் ஆகணும் சொல்றீங்களே, உங்க நீலம் ஃபவுண்டேஷன்ல இருந்து எத்தனை பேர் டாக்டர் ஆயிருக்காங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எத்தனை பேர் கலெக்டர் ஆகி எத்தனை பேர் இன்ஜினியர் ஆயிருக்காங்க சொல்லுங்க. அக்காக்கு இவ்வளவு நாலேஜ் இருக்கே, அப்படி என்னதான் பண்றாங்க? பெருசா படிச்சவங்க போலன்னு பார்த்தா பாத்தீங்கல்ல
இதுல தாடிக்கார பேத்தி காலம் மாறி போச்சா. அக்காவோட பாட்டுல கீழே கமெண்ட் என்னன்னு போய் பார்க்கலான்னு போனா கமெண்ட்டை சாத்தி வச்சிருக்காங்க. ஹைட் பண்ணிட்டாங்க, கமெண்ட் யாரும் போடக்கூடாதுன்னு. அவ்வளவு பயம் இருந்துச்சுன்னா எதுக்கு பாடணும்? ஒரு விளம்பரம். நீங்க எப்படி பாடுங்கன்னா, தாடிக்கார பேத்தி காலம் மாறி போச்சு இல்ல, கமெண்ட் செக்ஷனை சாத்தி ஊரை விட்டு கிளம்பி போச்சுன்னு பாடு, கரெக்டா இருக்கும். அக்கா, இனிமே அடுத்த வருஷம் மார்கழி மாசம் நேரா கிளம்பி சபரிமலைக்கு போங்க, ஒரு மாலையை வாங்கி போட்டுட்டு ஐயம் சாரி ஐயப்பா, இனிமே உங்க சவகாசமே எனக்கு வேணாம்பான்னு சொல்லிட்டு வரீங்க. ஓகேவா? இது ரசிகர்களின் விருப்பம். வரவன் சுவாமியே சரணம் ஐயப்பா.